கொம்புலண்ணா கொம்புல இப்பொழுது பொண்ணை காட்டுறேன். அப்படியே என் தங்கச்சி கூட்டிட்டு வர பாரு. என் தங்கச்சி கூட்டிட்டு வர அப்படியே கம்பீரமா இருக்கணும். இந்த மாதிரி கம்பீரமா இல்ல தங்கம். என் கையை பாத்துக்கியா? என் கையை பாக்குறியா? மாப்பிள்ளை காட்டுற மாதிரி 2 பேர் வாங்க. ஓடியா கையை மட்டும் பாரு. கையை மட்டும் பாரு. ஓடியா ஓடியா ஓடியா. எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்கிறேன். தங்க மாடி மாப்பிள்ளை பாப்பா தங்கா அக்கா வரும் போதும் போயிட்டண்டி. பாப்பா அக்கா நம்ம பெண்ணா பிறந்தது பாவமாடி. இந்த வயிற்றில ஒரு பெண்ணாக பிறந்து விட்டு நமக்கு ஏற்றவர் மாட ஆடவர் தேவைகின்றது. கண்ணுக்கு ஏத்த கணவனை நமக்கு மனந்தால் மட்டும்தான் நீ நம்ம நிம்மதியா இருக்கலாம். நமக்கெல்லாம் ஒரு தந்தையாரை விலகக்கூடிய மாற்றா நமக்கெல்லாம் ஒரு தகப்பனா இருக்க ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நமது அண்ணனை குருவாக இருக்கின்றாரே. அண்ணாவரை போய் நம்ம திருமணம் எப்படி நீ செய்ய தண்டா.
அண்ணா அவர் 30க்கு 10 சென்ற என்னவே அவர் வயதான முதிர்ந்தவர் அவரை கட்டிக்க மாட்டார் அவர் எப்படி தெரியுமா அண்ணா எனக்கு தந்தியனா அண்ணாவே அண்ணாவே எனக்கு எங்களுக்கு இருவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய வசுதேவன் உனக்கு குருவாக இருக்கின்றதா அண்ணவரை பார்த்து நான் எப்படி அண்ணா திருமணம் செய்கிறது இப்ப மரியாதை கல்யாணத்துக்கு உதவி சாக போறீங்க வேண்டாம் நம்ம அடி வாங்கி சாத்தவில்ல அக்கா அண்ணன் சொல்படிக்கு நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அக்கா அப்படியா அப்படி அந்த மாப்பிள்ளைய அவளுக்கு கொஞ்சம் நடக்க சொல்ல நடக்கத்தானே அவர் ராஜா நாட்ட எப்படி இருக்கும் பாரு என் தங்கை திருமணத்துக்கு ஒத்துக்கணும் அவன் ஆசை கொஞ்சம் நடந்து காட்டு நிறைய பார்க்க வேண்டும் நிறைய பார்க்கணும் சரி ஐயோ 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 எப்படி நடக்கிறாரு அண்ணா மந்தி குறுங்க போல குந்தி குந்தி மந்தி குறுங்க போல குந்தி குந்தி அவர் குந்தி குந்தி நடக்கிறார் அவர் எப்படி வயசான குரங்கு ஒரு கை கால் மோடமா நாங்க எப்படி நடக்கிறோம் மந்தி குறுங்க அதாவது என்னுடைய இடத்திலே பாடம் கற்பிக்கக்கூடிய மாணவி அவர் நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் அப்பேற்பட்ட உன் 2 தங்கையை ஒவ்வொரு தங்கையும் ஒரு ஆளா மாப்பிள பாக்குற மாதிரி நல்லா நடந்து மாப்பிள பாக்கணும் குண்டு சூத்தி யாவருக்கு இந்த பட்டாசு சூட் அதிகமாக்குதோ கொண்டவனை கொன்றுடுவாங்க இப்ப பாரு அவளை பார்த்து அப்படிக்குது இன்னொருத்தர் பாப்பா அண்ணா நல்லா அப்புறம் பாக்குற மாதிரி அருமை நடந்து காட்டு அப்படியா
கொண்டா கொண்டவனை கொண்டுடுவான். என் தங்கச்சி தங்கச்சி பெருத்தவ என் தங்கச்சி கெண்ட கால் ஆண்டா இருக்க மாட்டான். கெண்ட கால் அதே மாதிரி மின்சூழி இருக்கிறவ கண்டிப்பா கொண்டவன அவன் ஆண்டு சாப்பிடுவான். அத போல காத்து கால் பாத்தியா கெண்ட கால் எப்படி வந்து காமிச்சியா எப்படி வந்து எப்படி வந்து காட்டா ஐயோ அண்ணா உங்க முன்னாடி 2 பேருமே தங்கச்சி அவ்வளவு அருமையா நடக்கிறாங்க. வாத்துக்காலுன்ற எதிர்க்கு இப்படி நடந்த மாதிரி தான் நடந்தோம். அப்படிதான் ஒத்துக்கலாம். நான் என்ன பண்றது? கேவல கண்ணு தெரியல, நான் என்ன பண்றது? கண்ணு தெரியல, கண்ணு தெரியாதுடா. திருமணம் திருமணமா திருமணம் செய்ய வேண்டுமானால் என் இடத்துல ஒண்ணுமே கிடையாது. நீ திருமணம் செய்ய செஞ்சுட்டு என் நாட்டுல ஏன் கூட ஏன் கூட திருமணத்தான செலவு பூரா நீ நான் பாத்துக்கிறேன். எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் பூரா என் செலவு. என்ன அழித்தாருங்க இவள் யாரு நோக்குறோம் ஒன்றும் புரியவில்லை. பூரியில கால வச்சுக்கோ. ஐயர் வந்து விட்டார். பாண்டிச்சேரி ஐயர் வந்துட்டாரு. என் தங்கச்சிக்கு வசுதேவரு தேவவேணி கல்யாணம் பாத்துங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் தான். என் தங்கச்சிக்கு கல்யாணம். தங்கச்சி தாலியா ஐயரே ஓ தங்கச்சி மாசமா இருக்கிறானா? கல்யாணம் ஐயர்வா மந்திரம் சொல்லு. தாலி கொடு. தாலி பறிச்சு கொடு. கிட்ட போடா. பலராம் பண்றது இல்லையா அப்புறம் நீ பொண்ணு மாப்பிள்ளைங்க ஐயர் வந்துட்டாங்க. தாலி எடுத்து கொடுப்பாங்களா? அவளுக்கு என்ன மூத்திரம் வந்துட்டோம். இன்னும் ஐயரை தள்ளி போ. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போ. ஐயர் வரலான்னு வந்தீங்க. ஐயர் வழி தானே வந்தா. சக்கிலா வரணும். அல்ல முகத்தை பாக்குற பாத்துக்குங்க. தாலி எடுத்துக்கூடா. சரிங்களா சரிச்சுக்கீங்க. முகத்தை பாத்திரம் பாத்துக்குங்க. நீ என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? திருவண்ணாமலை முட்டும் அவ்வளவு சாமி. என்ன கோத்திரம் தெரியாத ஒழுக்கும்.
சரி எங்க கோத்திரம் என்னன்னு கேக்குறேன். உன் சோமன் என்ன? டேய், டேய். உன் கோத்திரம் உன் பேர் என்ன? பேர் என்ன? என் பேர் சங்கர் உங்க அப்பா பேர் என்ன? ராஜகண்ணே. உங்க அண்ணன் பேர் என்ன? சாமி ஒடையார். உட்கார்றா. நீ உட்கார, நீ தானே கண்ணால உட்கார. சரி. சங்கரே, உட்கார்றா. உட்காரா. உன் பேர் என்ன? சங்கர்டா. உங்க அப்பா பேர் என்ன? ஏய், அவங்க அப்பா பேர் வந்து கந்தசாமி கவுண்டர். ஓ, கந்தசாமி கவுண்டர். கந்தசாமி கவுண்டர். அரகரா. அரகரா. உட்காரா. உட்கார்றா. உட்காரா. உட்காரா. ஏய், ஏய், உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரு மேரி மாதா. மேரி மாதா. ஆமா. அடி செருப்பால. ஏடா, உங்க அப்பா பேர் குப்புசாமி கவுண்டர். உங்க அம்மா என்ன? அப்ப உங்க அம்மால உங்க அப்பனும் ஊ மாட்டீங்கனாலோ? டேய், அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. லவ். நீ ஐயர் நீ எதுக்கு வந்துக்கிற? ஏய், உட்கார் ஃபர்ஸ்ட். மந்திரம் சொல்றதுக்கு தானே வந்துக்கிற. ஏய், ஏமா நீங்க உட்காரா. குப்புசாமி அரகரா. அரகரா சொல்லு. அரகரா. குப்புசாமி கவுண்டர். உங்க அம்மா பேர் என்ன? மேரி 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 ஏய், நம்ம தாலி அரைச்சே. அரகரா. அம்மா பேரு. ஓய், இந்த கல்யாணத்தை வந்தா காரிட்டு வந்தடா. அது கோவத்தை ஓய் சாப்பிடுங்க. தாலி என்னமா? என்னடா தாலி இது இருக்கு? ஏய், இது எப்படிதான் மாட்டுக்கிறேன்? எப்ப அடுத்த கடை சுத்தல. சரி, சரி. சரி, நான் கல்யாணம் பண்ணலாமா? நீ கல்யாணம் இல்ல. கல்யாணம் பண்ணலாம். போடலாமா? இவன்கிட்ட கொடுக்கணுமா? அதாவது அப்சா திருமணம் செய்ய விடுமா? அவர் திருமணம் செய்தாரே. திருமணமாகி இதோ வனத்தால சுற்றி பார்க்கறேன் எங்களுக்கு ஆசை. அதாவது இப்போ எங்களுக்கு வயதாகிவிட்டு திருமணம் நடந்து விட்டது. எங்களுக்கோ சின்ன சிறிய பருவத்திலே நாங்கள் நந்தவனம் சுற்றி பார்ப்பது எங்களுக்கு வழக்கம். அது போன்று இந்திய தினத்திலே எனக்கவே அக்காவுக்கும் நந்தவனம் சுற்றி பார்க்க ஆசையாக இருக்கு. அப்படியா? ஆமா. தெரியுமா? இதனால் வரைக்கும் அறியாத உனக்கு வளர்ந்து அறைக்குள்ளே இருந்தார்கள். மனவேடிக்கை எங்கும் பார்க்கவில்லை, கண்குளார காட்சியை பார்க்கவில்லை. அதனால அரண்மனையை கொண்டு இருந்தார்கள். திருமணமாயி இருந்தமத்தோடு இருக்கின்றார். மனவேடிக்கை பார்க்கலாம் என்று தெரிவித்தார். அந்த பூர்வி தந்திரமாகவே என்ன சிங்காரமோ எது சிங்காரமோ மாடி
இந்த அந்தோலத்திலே மயில்கள் ஆடுவதும் அதோ குயில்கள் இசையோடு கூவதும் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அந்தோலத்திலே சின்ன பூக்கள் வண்ண மலர்கள் எவ்வளவு வண்ண வண்ணமாக இருக்கிறது. மனம் குளிர்ச்சியாக உள்ளது. இது போதா பாப்பா இது என்ன ஆச்சரியம் கண்டீரம்மா கண்டீரம்மா ஒரு பெரிய நந்தோலத்திலே பார்க்காத ஒரு கனியாச்சு ஒரு பெருத்த மாமரத்திலே அது ஒரே ஒரு கிளையில ஒரே ஒரு இலை வச்சு அது ஒரே ஒரு மாங்கனி பார்க்கவே பல 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 ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த மாங்காய். ஆமா நியூஸ் இந்த விஷயத்தை நம்ம அண்ணன் அதாவது நம்ம பரியானவர்கிட்ட போய் சொல்லுவான் அண்ணனிடமும் போய் சொல்லுவான் அண்ணா அங்க பாத்தீங்களா இதோ வனத்தை நாங்க சுற்றி வரும் தருவாயு இதோ தன்னந்தனியாக இருக்கின்ற ஒரு மாமரம் ஒரு பெருத்த மாமரம் ஒன்று இருக்கிறது. அந்த பெருத்த மாமரத்திலே ஒரே ஒரு கனி ஒன்று இருக்கிறது. வேறு கனி கிடையாது, மா பிஞ்சு கிடையாது, எது பூவும் கிடையாது. ஒரே ஒரு கனி ஒன்று இருக்கிறது. அந்த கனியை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே ஆசை இருக்கிறது. அந்த கனி வேண்டும் அல்லவா? கண்ணே தேவகி, ரோகிணி, இந்த கனி நமக்கு வேண்டாம். வேண்டாமா? ஆமா. பெருக்க முடியல. நம்ம அண்ணன் போய் சொல்லுவோம். பெருத்த ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு கிளையில ஒரே ஒரு இலவட்ட அதிசய மாங்கனை கண்டு அண்ணா அது எனக்கு தான் வேணும். எனக்கு தான் வேணும். கையில ஒரு தச்சு தரணும். இதை வரைக்கிற மாதிரி அட பறிக்க பாரலாம். இந்த கனியை பறிக்க வேண்டாம். ஏன் இந்த கனியை பறித்து உன் தந்தைக்கு கொடுத்தால் இதால பெரிய விபத்துகள் வரும். இது வேண்டாம். சுதேவரே, என் தங்கச்சி ஆசைப்பட்டு எதுவும் கேட்கல. அவ கல்யாணம் வேணான்னு சொன்னா உன்னை நான் கட்டி வச்சேன். அவ ஆசைப்பட்ட கட்டி வச்சேன். அவ ஆசைப்பட்டு கேட்ட அந்த மாங்கனி அதை நான் பறிச்சுதான் போவேன். நீ வரப்போ மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த கனியை பறித்து கொடுத்தால் பல விபத்துகள் வரும். சின்ன தங்க முகத்தை பாரு. இந்த சிறுத்தை கனிய எனக்கு கொடுன்னா பெரிய தங்க முகத்தை பாரு. இந்த பரிச்ச கனியை எனக்கு தாருங்க. இருவரும் சண்டை போட வேண்டாம். இந்த கனியை இருவருக்கு சரி உடச்சு கூட நமக்கு இல்லாத கனியா இப்பா இந்த கனியை பேச்சு கொடுத்துட்டோம். பேச்சு கொடுத்துட்டியா? இப்ப மந்திரி முகத்தை பாரு மாங்கொட்டையை எனக்கு தாரும். மந்திரி எனக்கு ஒரு ஆசை. இப்படியாக கம்சன் ஆனவன் ஜாபகி ரோகிணி தங்கியானவர் 2 பேரும் கேட்க இந்த கனியை பறித்து
2 தங்கை மகளுக்கு கொடுத்து விட்டார். இந்த காலம் இப்படி இருக்க இந்த நேரத்துல 12 வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவ ரிஷியானவர் தவத்தை செய்து அந்த கனியை சாப்பிடுவது வழக்கம். இந்த நேரத்துல மருத்துவ ரிஷியை தற்பார் மருத்துவ ரிஷியா தங்கரப்பா ஒரு கீழே தூக்கம் வருதா ஆளை உற்று நோக்கி பார்த்த எப்படி விளக்கம் அறியாமல் இருக்கக்கூடிய காவலன் எனக்கு தெரிந்திருந்தாலும் நபியாருக்கு நன்றாக தெரியும். ஓஹோ தெளிவாக சொன்னால் அட கங்கா தர கங்கா தர கங்கா மருத்துவ வனத்தில் வசித்து வரக்கூடிய எப்படி மருத்துவ வனத்தில் வசித்து வரக்கூடிய மருத்துவ வனத்தில் வசித்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ மருத்துவ ரிஷி. மருத்துவ ரிஷி எனக்கு என்ன வேலை? 12 வருடம் 12 வருடம் ஒரு மாமாங்கம் சிவனை நோக்கி அப்படி என்று சிவனை நோக்கி தவம் செய்வதே வழக்கம். என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? 12 வருடம் கழித்து இன்றைய தினத்துல எனக்கு பசியாக எப்படி அப்படி அந்த மருத்துவ வனத்தில் ஒரு பெருத்த மாமரம் அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி எனக்காகவே அந்த சிவனுடைய அருளால் எப்படி சிவனுடைய அருளால் அந்த பழத்தை பறித்து புசித்து விட்டு மீண்டும் 12 ஆண்டு தவம் புரிய வேண்டும். அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன பலன்னு கேக்குற? என்ன பலன்? தாய் நரை திரை மூப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய எந்த நோயுமே வராது.